கடந்த அமர்வில் RS flip-flop IC74LS279 மற்றும் D flip-flop IC74LS379 ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் விவாதித்தோம். இந்த அமர்வில் JK flip-flop IC7476 ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி விவாதிக்க போகிறோம். IC74LS90 ஐ பயன்படுத்தி ஒரு டிகேட் கவுண்டரின் கட்டுமானம் மற்றும் சோதனை. டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் QA, QB, QC, QD என அவுட்புட் LEDகளை அடையாளம் காணவும். IC74LS90 இன் பின் 11ஐ அவுட்புட் LED QA உடன் இணைக்கவும். IC74LS90 இன் பின் 8ஐ அவுட்புட் LED QB உடன் இணைக்கவும். IC74LS90 இன் பின் 9ஐ அவுட்புட் LED QC உடன் இணைக்கவும். IC74LS90 இன் பின் 12ஐ அவுட்புட் LED QD உடன் இணைக்கவும். +5 வோல்ட் பவர் சப்ளை VCC-ஐ சுவிட்ச் ஆன் செய்யவும். ரீசெட் இன்புட் பின்கள் 2 மற்றும் 3இல் லாஜிக் 1 இன்புட்டை சிறிது நேரம் பயன்படுத்துவதன் மூலம் கவுண்டர் அவுட்புட்டை ரீசெட் செய்யவும். ஷார்ட் லாஜிக் பல்சரை பயன்படுத்தி பின் எண் 14இல் கிளாக் பல்ஸை பயன்படுத்தவும் மற்றும் அவுட்புட் லாஜிக் லெவல்களை அட்டவணையில் உள்ள QA, QB, QC மற்றும் QDயில் குறிப்பிடவும். 7 செக்மெண்ட் LED டிஸ்பிளேயில் காட்டப்படும் தொடர்புடைய டெசிமல் எண்ணையும் குறிப்பெடுக்கவும். கிளாக் பல்ஸ் இன்புட் 0 ரீசெட், அவுட்புட் 0 0 0 0. LED டிஸ்பிளே அவுட்புட் 0. கிளாக் பல்ஸ் இன்புட் 1 அவுட்புட் 0 0 0 1. LED display output 1. Clock pulse input 2 output 0 0 1 0. LED display output 2. Clock pulse input 3 output 0 0 1 1. LED display output 3. Clock pulse input 4 output 0 1 0 0. LED display output 4. Clock pulse input 5 output 0 1 0 1. LED display output 5. Clock pulse input 6 output 0 1 1 0. LED display output 6. Clock pulse input 7 output 0 1 1 1. LED display output 7. Clock pulse input 8 output 1 0 0 0. LED display output 8. Clock pulse input 9 output 1 0 0 1. LED display output 9. Clock pulse input 10 output 0 0 0 0. LED display output 0. 2-digit count value கான 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயுடன் கூடிய டீகோடர் டிரைவரின் கட்டுமானம் மற்றும் சோதனை. இந்த சர்க்கியூட்டுக்கு தேவை 2 செட் IC74LS90 மற்றும் IC74LS47 ICக்கள் மற்றும் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே டிவைஸ்கள். IC74LS90 உடன் தொடங்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் பின் எண் 5ஐ +5 வோல்ட் பவர் சப்ளை மற்றும் பின் எண் 10ஐ கிரவுண்டில் இணைக்கவும். அடுத்து IC74LS47 இன் பின் எண் 16ஐ +5 வோல்ட் பவர் சப்ளை VCC மற்றும் பின் எண் 8ஐ கிரவுண்டில் இணைக்கவும். 7 செக்மெண்ட் LED இன் காமன் ஆனோட் டெர்மினல் +5 வோல்ட்டை இணைக்கவும். IC74LS90 இன் பின் எண் 11ஐ IC74LS47 இன் பின் எண் 6உடன் இணைக்கவும். IC74LS90 இன் பின் எண் 12ஐ IC74LS47 இன் பின் எண் 7உடன் இணைக்கவும். IC74LS90 இன் பின் 9ஐ IC74LS47 இன் பின் 1உடன் இணைக்கவும். சர்க்கியூட் டயக்ராமின் படி IC74LS90 இன் பின் எண் 8ஐ IC74LS47 இன் பின் எண் 2உடன் இணைக்கவும். பின்கள் 2 மற்றும் 3ஐ இணைக்கவும். மேலும் பின்கள் 6 மற்றும் 7ஐ சேர்த்து கிரவுண்டுடன் இணைக்கவும். இப்போது
IC74LS47 பின்களை 100 ஓம் ரெசிஸ்டர்கள் மூலம் 7 செக்மெண்ட் LED டிஸ்ப்ளே டெர்மினலுடன் இணைக்கவும். பின் 13ஐ A டெர்மினலுக்கும், பின் 12ஐ B டெர்மினலுக்கும், பின் 11ஐ C டெர்மினலுக்கும், பின் 10ஐ D டெர்மினலுக்கும், பின் 9ஐ E டெர்மினலுக்கும், பின் 14ஐ G டெர்மினலுக்கும், பின் 15ஐ F டெர்மினலுக்கும் இணைப்பு முடிந்த பிறகு 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளேக்கள் 1 மற்றும் 2ஐ காட்டப்பட்டுள்ளபடி லேபிள் செய்யவும். உண்மையில் IC174LS90 பின் எண் 11ஆனது IC274LS90 பின் எண் 14க்கு இணையாக கிளாக் இன்புட்டாக இணைக்கப்பட்டுள்ளது. இது டிஸ்ப்ளே 2ஐ 10 கிளாக் பல்ஸ்களுக்கு ஒரு முறை மேல் எண்ணுவதற்கு தூண்டுகிறது. டிஸ்ப்ளே 1 ஒவ்வொரு கிளாக் இன்புட்டிற்கும் 0 முதல் 9 வரை காண்பிக்கும். மேலும் 10 கிளாக் இன்புட்களுக்கு பிறகு ஒருமுறை டிஸ்ப்ளே 2 மாறுகிறது. பவர் சப்ளை +5 வோல்ட்டை சுவிட்ச் ஆன் செய்யவும். கவுண்டர் அவுட்புட்டை ரீசெட் செய்ய லாஜிக் 1 இன்புட்டை பின்கள் 2 மற்றும் 3இல் சிறிது நேரம் பயன்படுத்துவதன் மூலம் ரீசெட் செய்யவும். மேலும் 74LS47இன் 7 செக்மெண்ட் அவுட்புட்டையும் மற்றும் 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளேயில் காட்டப்படும் எண்ணையும் அட்டவணையில் பதிவு செய்யவும். சிங்கிள் ஷாட் லாஜிக் பல்சரை பயன்படுத்தி பின் எண் 14இல் கிளாக் பல்ஸை பயன்படுத்தவும் மற்றும் அட்டவணையில் 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளேயில் காட்டப்படும் எண்ணை குறிப்பெடுத்து கொள்ளவும். கிளாக் பல்ஸ் இன்புட் 0 ரீசெட், அவுட்புட் 0000, LED டிஸ்ப்ளே 1 அவுட்புட் 0, LED டிஸ்ப்ளே 2 அவுட்புட் 0, கிளாக் பல்ஸ் இன்புட் 1 அவுட்புட் 0001, LED டிஸ்ப்ளே 1 அவுட்புட் 1, LED டிஸ்ப்ளே 2 அவுட்புட் 0, கிளாக் பல்ஸ் இன்புட் 2 அவுட்புட் 0010, LED டிஸ்ப்ளே 1 அவுட்புட் 2, LED டிஸ்ப்ளே 2 அவுட்புட் 0, கிளாக் பல்ஸ் இன்புட் 3 அவுட்புட் 0011, LED டிஸ்ப்ளே 1 அவுட்புட் 3, LED டிஸ்ப்ளே 2 அவுட்புட் 0, கிளாக் பல்ஸ் இன்புட் 4 அவுட்புட் 0100, LED டிஸ்ப்ளே 1 அவுட்புட் 4, LED டிஸ்ப்ளே 2 அவுட்புட் 0, கிளாக் பல்ஸ் இன்புட் 5 அவுட்புட் 0101, LED டிஸ்ப்ளே 1 அவுட்புட் 5, LED டிஸ்ப்ளே 2 அவுட்புட் 0, கிளாக் பல்ஸ் இன்புட் 6 அவுட்புட் 0110, LED டிஸ்ப்ளே 1 அவுட்புட் 6, LED டிஸ்ப்ளே 2 அவுட்புட் 0, கிளாக் பல்ஸ் இன்புட் 7 அவுட்புட் 0111, LED டிஸ்ப்ளே 1 அவுட்புட் 7, LED டிஸ்ப்ளே 2 அவுட்புட் 0, கிளாக் பல்ஸ் இன்புட் 8 அவுட்புட் 1000, LED டிஸ்ப்ளே 1 அவுட்புட் 8, LED டிஸ்ப்ளே 2 அவுட்புட் 0, கிளாக் பல்ஸ் இன்புட் 9 அவுட்புட் 1001, LED டிஸ்ப்ளே 1 அவுட்புட் 9, LED டிஸ்ப்ளே 2 அவுட்புட் 0. 10வது கிளாக் பல்ஸை கொடுக்கும்போது 9இல் இருந்து 0ஆக டிஸ்ப்ளே 1 மாறுவதையும் டிஸ்ப்ளே 2 0வில் இருந்து 1ஆக மாறுவதை கவனிக்கவும். அதாவது இரண்டு டிஸ்ப்ளேக்களும் டெசிமல் நம்பர் 10ஐ காட்டுகின்றன. இவ்வாறு 2 டிஜிட் கவுண்டர்கள் 00 முதல் 99 வரை மேல்நோக்கி மீண்டும் 00க்கு மீட்டமைக்கப்படும் வரை செல்லும். 74LS90 உடன் சர்க்கியூட்டுக்கு மேலும் 7 செக்மெண்ட் LEDகளை
7 செக்மெண்ட் எல்இடிகளை சேர்ப்பதன் மூலம் டிஸ்ப்ளே எந்த எண்களையும் காண்பிக்கும். RS, D, JK ஃபிளிப்-ஃப்ளாப்பை பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் முடிவை சரிபார்ப்பது எப்படி என்பதை குறித்து இந்த அமர்வு இது நிறைவு செய்கிறது. நன்றி.